இறைவனுடைய திருநாமத்தையும் திருப்புகழையும் பாடுவேன். இதுதான் எனக்கு பிடிக்கும். எஜமான் சேவகன் நிலை மிக நல்லது. அலை கங்கைக்குச் சொந்தம். அலைக்கு கங்கை சொந்தம் என்று யாரும் சொல்வதில்லை. நானே அவன் என்ற பாவனை நல்லதல்ல. நான் உடல் என்ற எண்ணம் இருக்கும்போது இப்படி நினைப்பது பெரிய தீமையை தரும். மேல் நோக்கிச் செல்ல முடியாது. படிப்படியாக வீழ்ச்சிதான் நேரும். இவர்கள் பிறரை ஏமாற்றுகின்றனர். தங்களையும் ஏமாற்றிக் கொள்ளுகின்றனர். தங்கள் நிலையை அவர்களால் அறிய முடிவதில்லை. ஆனால் ஏனோ தானோ என்ற பக்தியினால் இறைவனை அடைய முடியாது. பிரேம பக்தி ஏற்படாவிட்டால் இறையனுபூதி கிடைக்காது. பிரேம பக்திக்கு மற்றொரு பெயர் ராகபக்தி. பிரேமையும் அனுராகமும் உண்டாகாமல் இறையனுபூதி இல்லை. அவரிடம் அன்பு ஏற்படாமல் அவரை அடைய முடியாது. மற்றொரு வகையான பக்தி உள்ளது. அதற்கு வைதி பக்தி என்று பெயர். இவ்வளவு ஜபம் செய்ய வேண்டும், இவ்வளவு உபவாசம் இருக்க வேண்டும், தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும், இவ்வளவு உபசாரங்களுடன் பூஜை செய்ய வேண்டும், இவ்வளவு பலியிட வேண்டும். இது வைதி பக்தி. இவற்றை அதிகமாக தொடர்ந்து செய்யச் செய்ய படிப்படியாக ராகபக்தி உண்டாகிறது. ராகபக்தி உண்டாகாமல் இறையனுபூதி கிடைக்காது. அவரை நேசிக்க வேண்டும். இதயம் 100க்கு 100 அவரிடம் பதிய வேண்டும். அப்போது அவரை அடையலாம். ஆனால் ஏதோ சிலருக்கு ராகபக்தி தானாகவே உண்டாகிறது. இயல்பாகவே அவர்களிடம் அது உள்ளது. குழந்தை பருவத்திலிருந்தே உள்ளது. அவர்கள் சிறுவர்கள் இருக்கும்போதே பிரகலாதனைப் போல் கடவுளுக்காக ஏங்கி அழுவார்கள். காற்றிற்காக விசிறிக்கொள்வது போன்றது வைதி பக்தி. காற்று வேண்டுமானால் விசிறி வேண்டும். அதுபோல் கடவுளிடம் அன்பு ஏற்படுவதற்காக ஜபம், தவம், உபவாசம் முதலியவற்றை செய்வது. ஆனால் தென்றல் காற்று வீசத் தொடங்கினால் விசிறியை மக்கள் எரிந்து விடுகின்றனர். அதுபோல் இறைவனிடம் அனுராகமும் பிரேமையும் ஏற்படும்போது ஜபம் முதலிய செயல்கள் தாமாகவே விடுபடுகின்றன. ஹரிப்பிரேமையின் பித்து பிடித்துவிட்டால் யார்தான் வைதீக கர்மங்களை செய்வார்கள்? இறைவனிடம் அன்பு ஏற்படாத வரையுள்ள பக்தி பழுக்காத பக்தி. அவரிடம் அன்பு உண்டாகிவிட்டால் அது பழுத்த பக்தி. பழுக்காத பக்தி உடையவர்களால் இறைவனைப் பற்றிய உண்மைகளையும் உபதேசங்களையும் புரிந்து கொள்ள முடியாது. பழுத்த பக்தி ஏற்பட்டால் அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளலாம். கருப்பு திரவம் பூசப்பட்டுள்ள கண்ணாடியில்தான் போட்டோ பதியும். வெறும் கண்ணாடியில் ஆயிரக்கணக்கான உருவங்கள் விழுந்தாலும் ஒன்று கூட பதியாது. உருவங்கள் விலகியதும் கண்ணாடி முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். இறைவனிடம் அன்பு உண்டாகாவிட்டால் உபதேசங்களை புரிந்து கொள்ள முடியாது. பக்தி ஒன்று இருந்தாலே போதும், இறைவனை காண முடியும். ஆனால் பழுத்த பக்தி, அதாவது பிரேம பக்தி, ராகபக்தி வேண்டும். அந்த பக்தி உண்டானால் அவரிடம் அன்பு பிறக்கிறது. குழந்தைக்கு தாயிடமும், தாய்க்கு குழந்தையிடமும், மனைவிக்கு கணவனிடமும் உள்ள அத்தகைய அன்பு வேண்டும். இந்த அன்பு, இந்த ராகபக்தி உண்டாகும்போது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் முதலியவர்களிடம் மாயை காரணமாக எழுகின்ற கவர்ச்சி இருக்காது. தயை இருக்கும். உலகம் அந்நிய இடம் என்று தோன்றும். அது கர்ம பூமி மட்டுமே என்ற உணர்வு ஏற்படும். வீடு கிராமத்தில் உள்ளது. பட்டணத்தில் வேலை என்றால் அங்கே ஒரு வாடகை வீடு தேவை. இறைவனிடம் அன்பு தோன்றினால் உலகியல் வாழ்க்கையில் பற்று, உலகியல் அடியோடு மறைகிறது. உலகியலில் சாயல் இருந்தாலும் கூட இறை காட்சி கிடைக்காது. தீக்குச்சி ஈரமாகிவிட்டால் அதை 1000 முறை கிழித்தாலும் பற்றாது. குச்சிகள் வீணாவதுதான் மிச்சம். உலகியல் பற்றுக்கொண்ட மனம் ஈரமான தீக்குச்சியை போன்றது. இந்த அனுராகம், இந்த பிரேமை, இந்த பழுத்த பக்தி, இந்த அன்பு ஒருமுறை உண்டானால் உருவக்கடவுள், அருவக்கடவுள் இரண்டின் அனுபூதியும் கிடைக்கும். இறை காட்சி எவ்வாறு கிடைக்கும்? மனத்தூய்மை உண்டாகாவிட்டால் கிடைக்காது. காமினி காஞ்சனத்தால் மனம் மாசுபட்டுள்ளது. தூசி படிந்துள்ளது. ஊசியை சேறு மூடியிருக்கும்போது காந்தம் அதை கவராது. சேற்றை கழுவினால் காந்தம் இழுக்கும்.
அதேபோல் மனத்தின் அழுக்கை கண்ணீரால் கழுவலாம். இறைவா, இப்படிப்பட்ட செயலை இனி ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று பச்சாதாபத்துடன் முறையிட்டு அழுதால் மன அழுக்கை துடைத்து விடலாம். அப்போது இறைவனாகிய காந்தக்கல் மனமாகிய ஊசியை இழுத்து கொள்ளும். அப்போது சமாதி நிலை உண்டாகிறது, இறைக்காட்சி கிடைக்கிறது. ஆனால் 1000 முயற்சி செய்யுங்கள், இறைவனின் அருளில்லாமல் எதுவும் நடக்காது. அவருடைய அருளில்லாமல் அவரை காண முடியாது. அருள் என்பது சுலபமாக கிடைக்குமா என்ன? அதற்கு அகங்காரத்தை அடியோடு விட வேண்டும். நான் கர்த்தா, அதாவது நானே செய்பவன் என்ற உணர்வு இருந்தால் இறைக்காட்சி கிடைக்காது. பண்டகாரைக்கு பொறுப்பாக ஒருவன் இருக்கும்போது வீட்டுத் தலைவனிடம், ஐயா, நீங்கள் வந்து பொருட்களை எடுத்துத் தாருங்கள் என்று கேட்டால், தலைவன், பண்டகாரையில்தான் ஒருவன் இருக்கிறானே, நான் வந்து என்ன செய்வது என்பான். தானே கர்த்தாவாக இருப்பவனுடைய இதயத்தில் இறைவன் எளிதில் வரமாட்டார். அருள் உண்டானாலே காட்சி கிடைக்கிறது. அவர் ஞான சூரியன். அவரது ஒரே ஒரு கிரணம்தான் இந்த உலகம் முழுவதற்கும் அறிவொளியை கொடுக்கிறது. அதனால்தான் நாம் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ விதமான கலைகளை தெரிந்து கொள்ள முடிகிறது. தமது ஒளியை அவரே தமது முகத்தின் மீது ஒருமுறை திருப்புவாரானால் அவரை காண முடியும். போலீஸ்காரன் இரவு வேளையில் கையெல்லாம் தரை வைத்துக்கொண்டு சுற்றுகிறான். அவனுடைய முகத்தை யாரும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் அந்த விளக்கின் ஒளியால் அவன் மற்றவர்களின் முகத்தை பார்க்க முடிகிறது. மற்றவர்களும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொள்ள முடிகிறது. யாராவது போலீஸ்காரனை பார்க்க விரும்பினால் அவனிடம் சென்று, ஐயா, தயவு செய்து விளக்கை உங்கள் முகத்தின் பக்கமாக ஒரு முறை திருப்புங்கள், உங்களை பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்க வேண்டும். பகவானே, ஞான ஒளியை கருணை கூர்ந்து உங்கள் மீது ஒரு முறை திருப்பு, நான் உன்னை பார்க்கிறேன் என்று பிரார்த்தனை செய். வீட்டில் விளக்கு எரியாவிட்டால் அது தரித்திரத்தின் அடையாளம். ஆகவே இதய வீட்டில் ஞான விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும்.